ஹலோ, வணக்கம். முருங்கைக்காய் கிரேவி ஹோட்டலில் செய்கிற மாதிரி சுவையாக நாம் இப்போ வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து சோம்பு, கல்பாஸ் தாளிக்காய் சேர்த்துருங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில்லை, வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருவோங்க. 2 தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம், 5 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கவும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் நம்ம நறுக்கி எடுத்த முருங்கைக்காயும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுருவோங்க. வேகட்டும். அதுக்குள்ளே 10 பல் பூண்டை தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி எடுத்தாந்து இதில் சேர்த்துருவோம். முருங்கைக்காய் வாய்வுங்க, அதுக்கு பூண்டு சேர்த்திங்கன்னா வாய்வை கொஞ்சம் எடுத்துடும். அதனால் பூண்டு சேர்த்து நல்லா சுருளை வதக்கி கெட்டியாக வர்றது வரை வச்சு இறக்கிட்டா சூப்பரான சுவையோட முருங்கைக்காய் கிரேவி அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், முருங்கைக்காய் கிரேவி ஃபுல்லாக ரெடியானதும் 1 ஸ்பூன் நெய் கலந்து விட்டு எடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.